அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சானா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து டே 1 இருந்து அதாவது மண்டேலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்னென்ன ஜூஸ் ரெசிபி வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திங்கக்கிழமை வந்து நான் சாத்துக்குடி ஜூஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். உண்மையிலே இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தேங்க, சாத்துக்குடி ஜூஸ் வந்து மதியானம் லஞ்ச் வரைக்கும் கசக்குமான்னு சொல்லிட்டு. எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஆனது கிடையாது. நான் இதுக்கு வந்து 2 சாத்துக்குடி எடுத்திருக்கேன். அதை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த சாத்துக்குடி புளியிறது இருக்குல்ல, அதில் தான் வந்து புளிஞ்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து நார்மலாக கையில் கூட புளியலாம். இது வந்து குறைஞ்சது 2 பேர் குடிக்கிற அளவுக்கு சரியாக இருக்கும். எல்லா ஜூஸையும் புளிஞ்சதுக்கப்புறம் மேலாக கொஞ்சம் இருக்கும்ல, அதில் வந்து தண்ணி ஊற்றி விடுறேன். அப்போ அதில் எதுவும் சின்ன சின்ன எதுவும் ஜூஸ் மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து உள்ளுக்க வந்துடும். கூடவே வந்து பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு, எலுமிச்சம்பழம் சேர்க்கறதுனால அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நேரம் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். எலுமிச்சம்பழம் வந்து ஒரு சின்ன புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே இனிப்புக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி கலந்து வச்சிடலாம். எனக்கு வந்து சாத்துக்குடி ஜூஸ் நல்லா இனிப்பாக இருக்குது, அதனால தான் நான் வந்து குறைவான சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் இதை வந்து கிளாஸுக்கு மாற்றிடலாம். இந்த சாத்துக்குடி ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஜூஸ். அதே நேரத்தில் வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம பாதாம் பால் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நைட்டே நான் ஒரு 5 பாதாம் கூடவே ஒரு 5 பிஸ்தா எடுத்துருக்கிறேன். பிஸ்தா வந்து டேஸ்ட்டுக்காக தான். நீங்கள் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறணும். நீங்கள் வந்து முந்தின நாள் நைட்டு வந்து ஊற வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். ஒருவேளை ஈவினிங் ஜூஸ் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் ஊற வச்சுக்கோங்க. இதோட தோலை வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா தோலையும் எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கூடவே ரொம்ப கொஞ்சமாக பால் சேர்த்துடலாம். அப்போ தான் வந்து நல்லா அரைஞ்சி வரும். ஓரளவுக்கு கொஞ்சம் மையாக அரைஞ்சிருக்கணும். 1-2 பாதாம் இருந்தாலும் பரவாயில்ல, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இதுக்கப்புறம் பாலை வந்து காய்ச்சணும். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 500 ml அளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பாதாம் மிக்ஸ், அதை வந்து இதில் சேர்த்துடலாம். கூடவே பாதாம் பாலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான குங்குமப்பூ வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது சேர்த்தா நல்ல கலர் கொடுக்கும். அதே நேரத்தில் அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதை ஒரு வாட்டி கலந்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். அப்பப்போ கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இதில் தட்டி வச்ச ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல வாசனை கொடுக்கும். கடைசியாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துடலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பாதாம் பால்னாவே நமக்கு லைட் மஞ்சள் கலரில் தான் இருக்கும். நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் வந்து கலர் மாறிடும். நீங்கள் தேவையில்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இது வரந்தாலும் உங்களோட விருப்பம்தான். கொஞ்சமாக இதில் நறுக்கின பிஸ்தா சேர்த்துட்டு இதை வந்து ஜூஸர் பாட்டிலுக்கு வந்து மாற்றிக்கோங்க. பிஸ்தா சேர்க்கறதுனால நம்ம குடிக்கும் பொழுது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி இதை கொஞ்சம் நிறையா செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் 2 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு பயன்படுத்தலாம். நல்லா தான் இருக்கும். சாகித்து வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கான லஞ்ச் பாக்ஸுங்கிறதுனால அவனுக்கு ரொம்ப குஷியாயிடுச்சு. அதுலேயும் பாதாம் பால், கோதுமை அல்வா, தயிர் சாதம், இது 3மே அவனோட ஃபேவரட். புதன்கிழமை வந்து கருவேப்பிலை ஜூஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பாதி கையளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி வச்ச கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு 2-3 துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் இதை அரைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது இதை வந்து வடிகட்டி வச்சிடணும். அதே மாதிரி கருவேப்பிலை எடுக்கும் பொழுது ரொம்ப கவனிக்க வேண்டியது, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை ஜூஸோட கலர் வந்து பார்க்கும் பொழுது எவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் புளிப்புக்காக ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துடலாம். கூடவே இதில் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன். இது வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். கடைசியாக இதில் இனிப்புக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துடலாம்.
இதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஜூஸுக்கு தண்ணி தேவையோ உங்களோட புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஒரு வாட்டி கலந்து வச்சிடலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்ததுமே கலர் வந்து ரொம்ப மாறிடுச்சு. நீங்கள் வந்து இது சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இதுக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கருவேப்பிலை ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஜூஸ் பாட்டிலில் மாற்றிட வேண்டியது தான். வியாழக்கிழமை வந்து ராகி கஞ்சி தான் செய்ய போகிறோம். இதை ராகி கஞ்சின்னு சொல்லலாம், இல்லை ராகி மில்க் ஷேக்னு கூட சொல்லலாம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 500 ml அளவுக்கு காய்ச்சின பால் தான் சேர்த்துக்கிறேன். கூடவே இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. ராகி மாவு சேர்த்துருக்கிறதுனால இது வந்து கட்டி தட்டிடும். அதனால் லைட்டாக வந்து கலந்து வச்சுக்கோங்க. கூடவே இதில் இனிப்புக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த ராகி கஞ்சி வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. அதே நேரத்தில் செய்கிற டைமும் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் ஆகும். இது இந்த மாதிரி ஓரளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறலாம். இந்த அளவுக்கு கொதித்து வந்தால் போதும். இதுக்கு மேலே ரொம்ப கொதித்து வந்துடுச்சுன்னா கொஞ்ச நேரத்திலே வந்து இது ஆறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கெட்டி ஆயிரும். அதனால் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணால் சரியாக இருக்கும். அப்புறம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தேங்க, அக்கா இந்த ஜூஸ் பாட்டிலில் சூடாக ஊற்றலாமான்னு சொல்லிட்டு. சூடாக ஊற்றலாம். நான் பாதாம் பால் ராகி கஞ்சி இது ரெண்டுமே சூடாக தான் ஊற்றிருக்கேன். எனக்கு ஒன்றும் ஆகலை. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் வந்து கிட்ஸுக்காக ஸ்பெஷலாக செஞ்சது தான். நூடுல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆம்லேட், அப்புறம் ராகி கஞ்சி. ஃப்ரைடே என்ன ஸ்பெஷல்னா ஆம்பூர் மட்டன் பிரியாணி. ஜூஸுக்கு வந்து வாழைப்பழம் மில்க் ஷேக். அதுக்கு 3லேருந்து 4 வாழைப்பழம் நான் எடுத்துக்கிறேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிடலாம். கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய், ஒரு 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை நான் வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். இனிப்புக்காக நீங்கள் சர்க்கரையை ஸ்கிப் பண்ணிவிட்டு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய வாழைப்பழம் மில்க் ஷேக். இது வந்து கடைசி ஜூஸ். இன்றைக்கி வந்து சாட்டர்டே ஸ்பெஷலாக என்ன செஞ்சுருக்கேன்னா ஆரஞ்சு ஜூஸ் தான் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்பெஷல் ஜூஸ்னு கூட சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஜூஸு தான். ஒரு 5-6 ஆரஞ்சு பழத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சின்ன சைஸ் ஆரஞ்சு பழம். எங்கள் சைடு ஏரியாவில் வந்து ரொம்ப சீப்பாக கிடச்சிது. இதில் இனிப்பு புளிப்பு எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு இனிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு புளிப்பு இருந்துச்சு. இதை வந்து நம்ம எப்பயும் ஆரஞ்சு பழம் பொழிவோம்ல, அதில் வச்சு புழிஞ்சிட்டு மேலாக கொஞ்சமாக வந்து தண்ணியை வந்து ஊற்றிக்கிறேன். அப்போது அதில் எதுவும் ஜூஸ் இருந்துச்சுன்னா நமக்கு கீழே வந்துடும். சாகித்து வந்து இந்த மாதிரி ஜூஸ் புளிகிறதெல்லாம் ரொம்ப வந்து விருப்பப்பட்டு செய்வான். ரெடி பண்ண ஆரஞ்சு ஜூஸை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இதுக்கப்புறம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இதை வந்து கலந்து வச்சிடலாம். இதில் நீங்கள் தேவைப்பட்டால் எலுமிச்சம்பழத்தோட சாறு, அப்புறம் ஏலக்காய், இந்த மாதிரி எந்த ஃப்ளேவர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வேறு எதுவும் சேர்க்கலை. இது சிம்பிளாக செய்யக்கூடிய ஜூஸ்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எப்படி இருக்கு? இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நாட்டுக்கோழி சூப், கூடவே முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி ஜூஸுக்கு ஆரஞ்சு ஜூஸ். இந்த 6 வகையான ஜூஸ் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வரக்கூடிய வாரங்களில் போடக்கூடிய ஜூஸ் ரெசிப்பியும் நான் சீக்கிரம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஜூஸ் ரெசிபியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம். டாட்டா பை. அந்த சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.